எங்க ஊர்ல தோல்ல ஏதாவது பிரச்சனை வந்தா அது ராகு கேது தோஷம்னு சொல்லி எங்க ஊர் கோயில இருக்கிற புத்து கண்ணு மண் எடுத்து கோயில் பூசாரி பூசி விடுவாரு. ஒரு வாரம் 10 நாள் பூசிக்கிட்டு வந்தா தோல் சம்பந்தமா எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரியா போயிடும். சூப்பர் பாட்டி. கிளே ஃபேஷியல் மாதிரி தான் இதுவும். அப்ப நீங்க ரெடி பண்ண போற கிரீமுக்கு புத்துக்கண்ணு மண்ணு தான் ஸ்பெஷல் ஐட்டமா இருக்கும். புத்துக்கண்ணு மண்ணு கலந்து பண்ற கிரீமால எந்த தோல் சம்பந்தமான பிரச்சனையும் ஏற்படாது. தோல் சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் அதுல சரியாயிடும். சரி மேடம், அப்ப நாங்க புத்துக்கண்ணு மண்ணை எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி கிரீம் ரெடி பண்றோம். அப்படியே பண்ணிரலாம். கண்டிப்பா இதுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். அம்மா, இந்த குண்டனுங்க 2 பேரும் இப்படி துரத்திட்டு வரானுங்களே, இவனுங்களை என்ன பண்றது? நீங்க புரிஞ்சுக்கலாமா? ஏண்டா பங்காளி, நாளையில எழுந்து நம்ம ஜாக்கிங் கூட இவ்வளவு நேரம் ஓடுனது கிடையாதுடா. இந்த கிளவி என்னடா நம்மளுக்கு இவ்வளவு ஆட்டம் காட்டுறா? போனானுங்களா இல்லையா? ஐயோ, வெயில் வேற மண்டைய பொளக்குது. விட்ட மாட்டானுங்களே. மாப்ள, இந்த சைடுல போய் போ. நீங்க அவளை உடக்கூடாது. தெரிஞ்சானுங்களா? இந்த இடம் கண்டுபிடிக்க முடியாது. அப்பா போய் தொலைஞ்சானுங்க. இப்ப என்ன பண்ணலாம்? இப்படி ஓடிடலாம். டேய் பங்காளி, போடா. இந்த பக்கமா போன மாதிரி இருக்குடா. டேய் பங்காளி, இந்த இடத்துல நம்ம பார்க்கவே இல்லைல்ல? போய் உள்ள போய் பாரு. பாத்துறாங்க. எங்க போனா? டேய், என்னடா இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்க? யாரும் இல்ல பங்காளி. டேய் பங்காளி, இந்த பக்கம் நம்ம பார்க்கவே இல்ல. பஸ்ல பாப்போம். நித்தினி முட்டைக்கு போனை போடுவோம். இது எங்க இருக்குன்னு தெரியலையே. தினிமுட்டை எங்கடி இருக்க? நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஏய், நான் இங்க மாட்டிக்கிட்டேன்டி. மாட்டிக்கிட்டீங்களா? என்னத்த சொல்றீங்க? மாட்டிக்கிட்டேன்னா ஒரேடியா மாட்டிக்கல. வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். ஆனா இந்த படிவேலும் சிங்கரவேலும் என்ன துரத்திட்டே வரானுங்கடி. கிளவிய புடிச்சு சூடு கொட்டியை தேய்ச்சி சூடு வைக்கணும்டா. அத்தை, அவங்க கையில மாட்டிக்காம எப்படியாவது தப்பிச்சு வந்துருங்க அத்தை. நான் வந்து தாண்டி இருக்கேன், நீ கிளம்பி வா. அத்தை, நாங்க வந்து என்ன பண்ண போற அத்தை? நீங்க எப்படியாவது தப்பிச்சு ஓடி வந்துருங்க அத்தை. தின்னி முட்டை கையில கடிச்சினா மின்னி திருக்கி போட்டுருவேன். குழப்பம் உனக்கு? ஒண்ணும் பேசாம கிளம்பி வாடி. புடி ஓடியா சீக்கிரம். அவளை விடவே கூடாது மாப்ள. புடிச்சா அவளை விட கூடாது. பங்காளி, என்னடா பைக்ல போற மாதிரி ஏதோ இவ்வளவு வேகமா போறா? ஏய் பங்காளி, அவன் மட்டும் என் கையில தாய்க்கலை. ஏய், ஓடவா விடுற? ஐயோ, இதெல்லாம் வேற உறிஞ்சு போச்சு. அவனுங்க பார்த்தா கண்டுபிடிச்சிருவானுங்களே. இப்ப என்ன பண்றது? இங்க இதுக்குள்ளதான் அந்த கிழவி இருக்கா. இப்ப எங்க போறது? சரி, அந்த ஒரு ரூம் இருக்கு, அங்க ஒளிஞ்சிக்கலாம். அதெல்லாம் அவனுங்களால கண்டுபிடிக்க முடியாது. அம்மா, அப்பா, இது ஒண்ணு விடாம துரத்துறானுங்களே. இவனுங்க தலையில இட்டி விழ. டேய் பங்காளி, எங்க போற? இது உள்ளதான் போயிருக்கா. வா, போட்டே வெட்டி நீ கோயம்புத்தூர்ல போடல. என் பேர் வடிவில்லடா. அம்மா, தெரியாது. இந்த இடம் தெரியாது. வரமாட்டானுங்க. கொஞ்சம் தண்ணியாவது குடிக்கலாமா? அம்மா, ஐயோ, என்ன சத்தம்? எப்பா முடியல.
பங்காளி என்ன வீடு இது? 13 நம்பர் வீடு. இவன் ஒருத்தன். அந்த கிழவி இந்த வீட்டுல தான் இங்கே ஒளிஞ்சிருக்கு. வந்துட்டானுங்க. ஐயோ, அவளை முதல்ல கண்டுபிடி. போ. ஏடா இருக்காளா? ஏய் பங்காளி, யாருமே காணுமாடா? யாரையும் காணுமா? என்ன இந்த ரூமுக்குள்ள சத்தம் கேக்குது? இரு இரு. டேய் இங்க வாடா, இங்க வாடா, இங்க வாடா. இந்த ரூமுக்குள்ள ஏதோ முனகல் சத்தம் கேக்குது. தர 1 2 3. டேய் பங்காளி, இங்க வாடா, இங்க வாடா. இங்க பாருடா. யாரா அந்த கிழவி? ஏண்டா பங்காளி, என்னடா குருதி புனல்ல வர கமல் மாதிரி கட்டி போட்டு வச்சிருக்கானே இந்த கிழவிய? டேய் நாம தேடி வந்த கிழவி இது கிடையாதுடா. அது தெரியுதுடா. இந்த கிழவிய கட்டி போட்டு இவனுங்க என்ன பண்ண போறானுங்க? ஏய் கிழவி, ஆமா உன்னை எது கட்டி போட்டாங்க? யாரு கட்டி போட்டாங்க? டேய் வாயில இருக்கிற கட்டை ஊத்துட்டு கேளுடா. கரெக்ட் பங்காளி. ஒரு நிமிஷம் இரு. கார்பரேஷன் தண்ணி டேங்க்ல தண்ணி லீக் ஆகாம இருக்கிறது கட்டுற மாதிரி கட்டிருக்கானுங்களே. இப்ப சொல்லு, உன்னை யார் கட்டி போட்டா? எது கட்டி போட்டா? அது வந்து ஏய் கிழவி, சீக்கிரம் சொல்ல, நானே உன்னை திரும்ப கட்டி போட்டுருவேன். பியூட்டி கிரீம் ரெடி பண்ற இன்டர்வியூக்கு நான் வந்துட்டு இருந்தேன். அப்ப 2 பொம்பளைங்க என்ன கடத்திட்டு வந்து என்ன இங்க கட்டி போட்டாங்கப்பா. கேட்டியாடா? டேய் இதெல்லாம் அந்த வனஜாவோட வேலை தான்டா. அவளேதான். 100% அப்பீலே இல்ல. டேய் முதல்ல இந்த கிழவி ரிலீஸ் பண்ணுவோம், அப்புறம் அந்த கிழவியை போய் பிடிப்போம். அவுத்து விடுவோம். சீக்கிரம் ஒரு ரொம்ப நன்றி. சீக்கிரம் வா. டேய் பாட்டி கழுத்தை நெரிக்காம கழட்டுறா. பாட்டி வா போலாம். வா எந்திரி. என்ன தூங்குற? ஓ டயர்டா இருக்கியா? சரி பாத்து நட. டேய் எங்கடா என்ன பண்ண விட்டு போற? ஒரு கை புடுறா. சரி வா பாட்டி. பாட்டி இனிமே வீட்டுல தனியெல்லாம் இருக்காத. துபாய் வேலைக்கு போகணும். பையனை வர சொல்லு. போ வந்து உங்க கூட தங்க சொல்லு. சபா. டேய் பங்காளி, எனக்கு தெரிஞ்சு அந்த கிழவி கெட்டப்புல வந்தது வனஜாவ தானா இருக்கணும். ஆமா பங்காளி, எனக்கு அதே டவுட் இருந்துச்சு. கண்டிப்பா அது வனஜாதான். அவளை விடவே கூடாது. அவளை விடக்கூடாது. அவ இங்கதான் இங்க இருக்கா. அவளை ஒரு ரூமா செக் பண்ணணும். புரியுதா? டேய் அங்க பாரு ஒரு ரூம் இருக்கு. வா. என்ன இந்த ரூமும் மூடி இருக்கு? டேய் பங்காளி, வர வாசனை வச்சு பார்த்தா இது சமையல் கட்டுன்னு நினைக்கிறேன். ஆமா சமையல் கட்டு தான். புரிஞ்சு போங்க. டேய் அவ உள்ளதான் இருப்பான்னு நினைக்கிறேன். வா வனஜா. அட போய் தொலைங்களடா, என் உயிரை வாங்கிட்டு இருக்கீங்களடா. வனஜா கதவை தர. ஏய் கிழவி கதவை தர. ஏய் கெட்ட போட்டா வர. ஒழுங்கா கதவை தர. ஏய் நீ கதவை தரக்கு போறியா இல்லையா? வா பங்காளி, எத்தனை எம்ஜிஆர் படம் பார்த்திருக்கேன். இப்ப பாரு. ஆமா என்ன எம்ஜிஆர் படத்தை ஒழுங்கா பாத்திருக்கியாடா? சாவு. இப்ப என்ன பாடுறா? பரவாயில்ல, நம்ம கொடுக்க வேண்டியதெல்லாம் தானா அனுபவிக்கிறானுங்க. வாங்கினியா? போய் தர. ஏய் கிழவி கதவை தர. டேய் என்னடா பண்றது? பங்கு நான் வேணா போய் கடப்பாரை எடுத்துட்டு வந்து குத்தி உடைச்சிடவா? அதெல்லாம் வேணாடா. அந்த கிழவி வெளியே வர வைக்கணும், அவ்வளவுதானே. உடைக்காம கதவை திறக்கணும். அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுவோம். என்ன பண்ணலாம்? சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி ஜமாயிலக்கடி கிரிகிரின்னு சொன்னா கதவு திறக்குமா? திறக்காதே, அது படம். அந்த மாதிரி நிஜத்தில் நடக்காது. என்ன பங்காளி யோசிச்சுட்டு இருக்க? என்னடா இப்ப கதவை உடைச்சிட்டு உள்ள போலாம் வா. டேய் இருடா, இவன் ஒருத்தன் அவசரப்பட்டுக்கிட்டு. டேய் இவ்வளவு நேரம் நிக்கிறமே, உள்ள கொஞ்சமாவது முனகல் சத்தமாவது கேட்டுதா? யாருமே இல்லன்னு நினைக்கிறேன் பங்காளி. ஆமா பங்காளி, எனக்கு அதே டவுட்டா தான் இருக்கு. இல்ல ஆனா வீட்டுக்குள்ள வந்த மாதிரி தான் இருக்கு. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. எலி மாதிரி ரோடா சந்து பந்துக்குள்ள எல்லாம் போயிட்டா பங்காளி. சாதாரண எலியில பங்காளி வெளியில போயிருப்பான்னு நினைக்கிறேன். சொல்லி முடிவு எடுத்துட்டு போய் தொலைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இவளை கண்டுபிடிச்சு அகிலாக்கா முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். கண்டிப்பா பங்காளி. வா போ. வா போ. வா வா. அப்பா போய் தொலைஞ்சானுங்க. உயிரை வாங்கிக்கிட்டு. ஓடா. சத்தம் கேக்குது. போய் பாரு. ஓட்டையில பாப்போம். ஐயோ
என்ன ஏதோ அசையுது? இப்ப எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. ஏய், ஐயோ உள்ள கடவுளே. என்ன நடந்துகிட்டு இருக்கியா? ஏய் பங்காளி, அவ உள்ளதான் இருக்கா. ஆமா, அங்கே இங்க நடந்துகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஷேடோ தெரியுது. அப்ப ஒர்றா கதவை. தட்டுறா. ஏய் கிளவி, ஒழுங்கா கதவை தர. வெளியே வந்துரு. ஏய் கிளவி, ஒழுங்கா வெளியே வரல, நாங்க 2 பேரும் உள்ள வருவோம். ஆமா. ஒழுங்கா கதவை தர. நடக்க போறியா இல்லையா? நாங்க மோசமான முக்கியமானவங்க. ஏய் கதவை தர. பங்காளி தள்ளு பங்காளி. கிளவி வரியா இல்லையா? ஆமா. டேய் டேய், அதத்தானே இவ்வளவு நான் பண்ணிட்டு இருக்கேன். வெளியே வந்தாளா? கூடின ஒழுங்கா வா, 2 பேரும் சேர்ந்து. இந்த விடா கொண்டன விட மாட்டானுங்க போல இருக்கு. நாங்க எந்திரிச்சா எரிமலை, படுத்தா பரங்கி மலை. ஏய் பங்காளி, ஒழுங்கா கதவை. ஏய் கிளவி, எம்மா காஞ்சிரிங் பேய். எம்மா பேய். ஐயோ முடிங்க. ஏய் பங்காளி, வாடா ஓடிறா. கழுத்து கடிச்சிர போது. ஐயோ டேய், ஒரு நிமிஷம். டேய் பங்காளி, நல்லா பாடுறா. அந்த கிளவிடா அது. இன்னும் திருந்தலையா நீங்க? ஆமாடா, இவ நம்மளை ஏமாத்துறதுக்காக உடம்புல மாவு பூசிட்டு வந்திருக்காடா. ஏய் கிளவி, கிளவி ஒழுங்கா வந்துரு. நீ மாவை குட்டி தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத. எங்க கிட்ட அது நடக்காது. யார் பங்காளி? எங்களையே. ஏய் கிளவி, கிளவி நீ பண்ண வேலைக்கு உன்னை. ஐயோ ஐயோ ஆசிரியர்டா. ஐயோ பங்காளி கண்ணே எரியுது. ஏய் அவன விடாத, புடிச்சேன். அவன விட மாட்டேன். ஏய் கிளவி, யாருக்கிட்ட நீ தப்பிக்கலான்னு பாக்குற? ஐயோ அம்மா. உன்னை விட மாட்டேன்டி. பங்காளி, இவளை விட்டுறாத. கை வலிக்கிற அளவுக்கு கடிச்சு வேடா. கடி. பரதேசி, ஏன்டா என் கையை கடிச்சா? எங்கடா அந்த கிளவியை காணோம்? அந்த கிளவிய. ஐயோ ஒண்ணுது இல்லையே. இந்த தின்னி முட்டை இப்பவாது வந்து தொலைஞ்சாலே. சீக்கிரமா வாயடி. வா 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 வா. அப்படியே நிறுத்து. ஏய் எங்கடி போற? நான் தான் அங்க நிக்கிறேன்ல. அம்மா, என்ன மாதிரி நேரங்காலம் தெரியாம நானே எங்க அத்தையை தேடி போயிட்டு இருக்கேன். வழியை விடு. ஏய் தின்னி முட்டை. தின்னி முட்டையா? எங்க அத்தை தானே கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படியே வச்சேனா? அடிச்சி வாய விடு. நான் தடி வாத்த. நல்லா பாரு. போதும் நிறுத்து. உன் பர்ஃபார்மன்ஸை மூடிட்டு கிளம்பு. வந்துட போறாங்க. உட்காருங்க. அட சீக்கிரம் கிளம்புடி. வந்துட போறானுங்க. போ 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 போ. யார் வந்தாலும் இடிச்சிட்டு போ. ரத்னம். அக்கா வந்துட்டாங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சொல்லுங்கக்கா. மகேஷ் எங்க? ஆளைய காணோம். மாப்பிள்ள மேல ரூம்ல தாங்க ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்படியா? சம்மந்திக்கு போன் பண்ணியா? அவர் கிளம்பிட்டாரா? கிளம்பி வந்துட்டு இருக்காருக்கா. அக்கா என்னாச்சுக்கா? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? அகிலாண்டேஸ்வரி சொன்னதை கேட்டல்ல. பவானி விஷயத்துல மகேஷ் மனச மாத்திக்கிட்டத நினைச்சு நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா இப்ப சந்தேகமா இருக்கு ரத்னம். அக்கா, அகிலாண்டேஸ்வரி மேடம் சொன்னது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அதுக்காக நீங்க எதுவும் டென்ஷன் ஆயிக்க வேண்டாம்க்கா. உங்களை மீறி மகேஷால என்ன செஞ்சிட முடியும் சொல்லுங்க? சரிதான். வரப்போற மருமக வர்ஷா கிட்ட மகேஷ் பவானியோட விஷயத்த சொல்லி இந்த கல்யாணத்துல அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான்னா அப்படி ஏதாவது நடந்துட்டா என்ன பண்றதுன்னு தான் எனக்கு டென்ஷனா இருக்கு. மாப்பிள்ள அப்படிலாம் பண்ண மாட்டாருக்கா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எதை வச்சு நீ அப்படி உறுதியா சொல்ற? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு மாப்பிள்ள நினைச்சிருந்தா சம்மதம் சொல்லிருக்க மாட்டான்லக்கா. கல்யாணம் முடிச்சிட்டா பவானி விஷயத்துல நீங்க மனசு மாறிடுவீங்கன்னு நினைச்சிருப்பான். நீங்க உறுதியா இருந்ததுனால அவன் மனச மாத்திக்கிட்டு உங்க விருப்பத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான். நீ சொல்ற மாதிரி இருந்தா நான் சந்தோஷப்படுவேன். ஆனா எதுக்கும் நீ மகேஷ் மேல ஒரு கண்ணை வை. சரிக்கா,
அக்கா சம்மந்தி வந்துட்டே இருக்கா. ஏய், என் மருமக வந்துட்டான்னு சொல்லுடா. போய் கூட்டிட்டு வா. சரிக்கா. வா. வணக்கம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வணக்கம் சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி அம்மா. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஹாய் ஆண்டி. ஹாய் வர்ஷா, how are you? நல்லா இருக்கேன் ஆண்டி. How are you? Welcome home. Thanks ஆண்டி. இங்கே நின்னு பேசிட்டு இருந்தா எப்படி? வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க சம்பந்தி. வாங்க 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 ப்ளீஸ். உட்காருங்க. உட்காருங்க. தம்பி, நீங்க நிக்கிறீங்க, உட்காருங்க. என்ன கையில பொக்கையெல்லாம்? இதுவா, மாப்பிள்ளை தம்பி கொடுக்கறதுக்காக என் பொண்ணு வாங்கிட்டு வந்தா. அப்படியா? ஆமா ஆண்டி, ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம்ல அதான். So sweet. ரத்னோ. அக்கா. மகேஷ் கூட்டிட்டு வா. சரிங்கக்கா. அக்கா மாப்பிள்ளைய வந்துட்டாருக்கா. வாங்க மாப்பிள்ள. என்னடா கல்யாண மாப்பிள்ள, என்ன நின்னுகிட்டே பாக்குற? வா, வந்து உட்கார்ந்து பாரு. வா வா. உட்கார். ஹாய். ஹாய். டாட். இந்தம்மா. This is for you. வாங்கிக்கோ. தேங்க் யூ. வெல்கம். உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரிம்மா, என்ன? ஷூர். வேண்டாமே, இங்கே பேசலாமே. சின்னஞ்சிறுசுங்க, நம்மள வச்சுக்கிட்டு அவங்கனால ஃப்ரீயா பேச முடியாது. அவங்க போய் பேசிட்டு வரட்டுமே.